மன்னர்களின் மன்னன், ராட்சசர்களுக்கெல்லாம் ராட்சசன். காலடி எடுத்து வைக்கும் நாடெல்லாம் தன்னுடைய காலடிக்கு கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்த மாமன்னன் வேடன் வந்துட்டாரு. இனி என்னென்ன நடக்க போகுதோ, இந்த உலகமே அதிர போகுது. நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் நெருங்கிவிட்டது. இறந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்னா சந்திக்கிற நேரம் வந்துவிட்டது. நாம இப்ப எந்த கோயிலை நோக்கி போக போகிறோமோ அந்த கோயில தான் ராணிக்கு துலாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. துலாபாரத்தை சரிசமமா செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு கனமாக பொருளை வைத்தாலும் அது சரியாகாது. ஏன் குரு அப்படி சொல்றீங்க? ஆமா, அதற்கு காரணம் அந்த துலாபார தராசு எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதை தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற தனக்கான உறவை. குருவே, அது எந்த உறவுன்னு தயவு செய்து எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். முதல்ல அந்த கோயிலுக்கு நாம கிளம்பணும். அதற்கான பயணத்தை ஆரம்பிங்க. அந்த கோயிலுக்கு சீக்கிரமா போகிறதுக்கு காட்டு வழி பாதையில தான் போகணும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. என்னப்பா சித்தார், தாத்தா, இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் வச்சும் தராசு சமமாவே ஆகலையே. அதான் தாத்தா எனக்கும் புரியல. என்னங்க, இது ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பார்வதி, அப்படியெல்லாம் நினைக்காத. கிருஷ்ணர் மேல யார் நிறைய அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. கிருஷ்ணரோட எடைக்கு எடை சத்தியபாமா, ருக்மணி 2 பேரும் அவங்க கிட்ட இருந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு எல்லாத்தையும் வச்சாங்களாம். அவரோட எடைக்கு தராசு சமமாவே ஆகலையாம். அப்போ ருக்மணி கிருஷ்ணரை மனசார வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு துளசியை கொண்டு வந்து வச்சதும் தராசு சமமாயிடுச்சான். அந்த மாதிரி ராணியோட வயித்துல இருக்கிற அந்த பாப்பா எதையோ தேடுது. அது கிடைச்சிட்டா தராசு சமமாயிடும். நானும் பாப்பாவும் யார தேடுவோம்? இந்த இடத்துல பொம்மி அக்கா இல்லையேங்கிற குறைதான். மத்தபடி நான் சந்தோஷமா தான் அருகிறேன் சின்ன தாத்தா. தம்பி, நீங்க கதை சொன்னதெல்லாம் சரி, ஆனா தராசு சமமா ஆகலையே. அம்மா, ஆ? அங்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருக்கு. நான் வேணா போய் எடுத்துட்டு வரவா? சீக்கிரமா போய் பாரு, போ. ஆ
இந்தாங்க சித்தி. குடுமா. என்னங்க இதையும் எடுத்து வைங்க. இல்லம்மா, இவ்வளவுதான் இருக்கு. சரி விடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் ராணி துடிச்சு சாக போறா. அதுக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். கடவுளே, சீக்கிரமா இந்த கண்கொள்ளா காட்சியை எங்களை பார்க்க வச்சிரு கடவுளே. மாப்பிள, சும்மா சொல்லக்கூடாது. உன் பவர் தான் மாப்பிள. சூப்பர்ரா. இதை மட்டும் அக்கா பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா, நாளைக்கு காலையில சூரியன் உதிச்சு மறையிறதுக்குள்ள வீட்டுக்கு அம்மா வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் கவலையப்படாதீங்க. எப்படி ராமனோ இவ்வளவு உறுதியா சொல்ற? மாமா, என்னோட ஆள் மனசு சொல்லுது அம்மா நாளைக்கு வந்துருவாங்கன்னு. பாருங்க சித்தப்பா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற நம்பிக்கை எனக்கு ஏன் அக்கா விஷயத்துல வரமாட்டேங்குது? சித்தப்பா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா அருந்து விழ போகுது. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல இப்படி ஒரு வினோதத்தை நான் பார்த்ததே இல்லை. இருக்கிற எல்லா தேங்காயும் எடுத்து வச்சாச்சு. அப்படி இருந்தும் துலாபரம் ஒரு அடி கூட மேல எழும்பவே இல்லையே. அதான் பூசாரி, எங்களுக்கும் தெரியல. ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமோ? நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் அவனோட விளையாட்டு. யாராவது ஒரு ஆளு வெளியில உள்ள கடையில இருந்து தேங்காய் பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. அது எல்லாத்தையும் வச்சு துலாபரம் நேர்த்தி கடனை முடிச்சே ஆகணும். ஒரு தடவை துலாபரத்துல உட்கார்ந்து பாதிலே எழுந்துட்டா அது பெரிய தோஷமாயிடும். பார்வதி, நான் போய் வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க. தாத்தா தம்பி, தாத்தா நில்லுடா. இருங்க, நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சித்தார்த், நீ ராணி கூட இருடா. நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ இரு. நீங்க யாரும் போக வேணாம், எல்லாரும் இங்கேயே இருங்க. நானும் தாமரை போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி சரி, நீங்க 2 பேரும் கோயிலுக்கு வெளியே இருக்கிற கடைக்கு போய் இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த நேர்த்தி கடன் பூர்த்தி ஆகும். சரிம்மா, தாமரை வா. சீக்கிரமா வாங்க. சரிங்க சித்தப்பா. ஓம் நம சிவாய. 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 அடியே பொம்மி, இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். ஓம் நம சிவாய. சாய்ச்சியா தவத்துல இருக்கிறதுனால நம சிவாய. உன்னால அத பாதியிலேயே நிறுத்த முடியாது. அப்படி நீ நிறுத்திட்டா இந்த ஆத்ம உடல் அழிஞ்சு போயிடும். இப்ப நீ ரொம்ப பலவீனமா இருக்க. நான் சொல்றத மட்டும் கேட்டு நீ எனக்குள்ள ஐக்கியமாயிட்டா நான் அகோர ராஜகுருவாயிடுவேன். நான் இது உனக்கு கொடுக்கிற 2வது வாய்ப்பு பொம்மி. முதல் தடவை என்ன ஒண்ணுமே இல்லாம பண்ணி யட்சினியை இந்த கையாலேயே அழிக்க வச்சுட்ட. ஆனா இந்த தடவை என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுடி.
நம சிவாய. ஓம் நம சிவாய. அந்த பக்கம் போனா ஒரு கடை இருக்கு. சரி, அப்படிக்கா போவோம். நீங்க 2 பேரும் தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு போனாதானே அந்த துலாபார நேர்த்தி கடன் நடக்கும். அதை நான் நடக்க விட மாட்டேன். என்னோட மந்திர சக்தியை வச்சு கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கடைங்க உங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி நான் மறைச்சிடுறேன். சீக்கிரம் வா வளர. வளரு, இன்னும் இது எல்லா கடையுமே சாத்தி இருக்குது. இப்ப தேங்காய் எப்படி வாங்குறது? ஆமால. சரி வா, நம்ம உள்ள போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். சரி வா போலாம். ஐயோ வளரு, எல்லா கடையுமே சாத்திக்குதே. இப்ப என்ன பண்றது? வளரு, நம்ம தேங்காய் இல்லாம போக முடியாது. யாராண்டியாச்சும் கேட்டு பாப்போமா? இங்க யார்கிட்ட கேக்குறது தாமரை? இங்கதான் யாருமே இல்லையே. என்னடி இது, ஒரு ஆளை கூட காணோம். வளரு, அங்க ஒரு ஆள் வராரு, அவராண்ட கேட்டு பார்க்கலாம். கேளு. ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்கம்மா. ஐயா, இங்க வேற எங்கேயாச்சும் தேங்காய் பழம் விற்கிற கடை தெரியுங்களா? இப்படியே 10 நிமிஷம் நடந்து போனா வலது பக்கமா நீங்க கேட்ட கடை இருக்கும். இப்ப எப்படி அங்க போறது? நானும் அதான் யோசிக்கிற வளரு. என்னம்மா, எப்படி போறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நாங்க ஊருக்கு புதுசு, அதான் யோசிக்கிறோம். பயப்படாதீங்கம்மா, நான் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, நானே உங்களுக்கு வாங்கி தரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. 2 பேரும் இருட்டுல எப்படி போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பரவாயில்லம்மா, என் கூட வாங்க. வாங்கம்மா. எனக்கு என்னவோ அந்த சங்கிலி அருந்து விழற மாதிரியே தெரியலையே. இந்த நேர்த்திக்கடன் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விழுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தானே எப்பவுமே நடக்கும். சித்தப்பா, உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஏன் தான் இப்படி கூட இருந்துகிட்டே என்ன கடுப்பேத்துறீங்களோ? நீங்களும் உங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து தேங்காய் வாங்க போயிருக்கலாம்ல. என்ன தமன்னா இப்படி பொசுக்குன்னு கழட்டி விட பாக்குற? பின்ன என்னவா, எப்ப பார்த்தாலும் நமக்கு பாதகமாவே பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் பேசல தமன்னா, எனக்கு அப்படி தோணுச்சு. போதும், பேசாம இருங்க. சரி. யோ மாமா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இதுக்கப்புறம் ரொம்ப பேசணும்னு வச்சுக்கயேன், உன்னை தூக்கி அந்த தராசு மேல உட்கார வச்சு உனக்கு துலாபாரம் கொடுத்து அதை உன் தலை மேல விழ வச்சிருவேன். ஆமாண்டா, எல்லாரும் என்ன மாதிரி அப்பாவிய அடிச்சு பெரிய ரவுடி ஆயிடுங்க. சும்மா வாயை மூடிட்டுங்க. சித்தப்பா, அங்க பாருங்க, ராணியோட வெயிட்டும் தேங்காயோட வெயிட்டும் தாங்க முடியாம தராசு முன்ன இருந்ததை விட நல்லாவே முறிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஆமா தமன்னா, சூப்பர்.
விழப்போகுது. தமன்னா, அங்க என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. அது எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு? எனக்கும் புரியல சித்தப்பா. ஐயோ, அந்த ராணிக்கு மட்டும் எப்படிதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குதோ. என்ன மனோ அது? இரேன் தமன்னா, எனக்கே ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து மஸ்தா வேற எங்க போனாருன்னு தெரியலையே. அந்த கயிறு எப்படி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆச்சு? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? வந்துருச்சா? வேற யாரும் இல்ல, நான் தான் காரணம். தமன்னா, இந்த பொம்மை நம்மள நிம்மதியாவே இருக்க கூடாது போல இருக்கு. மறுபடியும் உங்க கேடு கெட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல. ராணி உட்காந்துட்டு இருக்கிற அந்த துலாபாரத்துல நான் உட்காந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆமாமா, எனக்கும் அதுல உட்காந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இவ்வளவு சூப்பரா பிளான போட்டு கடைசியில இந்த பொம்மை வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. ஐயா 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 ஐயா, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இதோ பக்கத்துல வந்தாச்சுமா, வாங்க. என்ன தாமரை தெரியல, வா வளரு. பாப்பா, என்னவோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ராணி, நான் இருக்கிற வரைக்கும் பாப்பாவுக்கு உனக்கும் ஒன்றும் ஆகாத. நீ கவலைப்படாம இரு. டாடிகாரா, நீ இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கிறேன். எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நாம கும்பிடுற சாமியும் பொம்மியும் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. நீ தைரியமா இரு. பொம்மி அக்காக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. குருவே, இந்த நேரத்தில் இந்த காட்டுப்பாதையில் போயிட்டு இருக்கோமே, இந்த பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு காரணம் என்ன குருவே? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரண காரியம் இருக்கும். சொல்லுங்க குருவே, எதுக்கு இவ்வளவு ஆபத்தான பாதையை தேர்ந்தெடுத்தீங்க? சந்திரன், சூரியன், சுக்கிரன் 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சங்கமிக்கிற பௌர்ணமி இன்னைக்கு தான் தொடங்க போகுது. இந்த பௌர்ணமி தொடங்குற நேரத்துல அங்க அந்த அரண்மனையில வேடனால பார்த்திபனோட உயிருக்கு ஆபத்து.
நாம போகிற இந்த காட்டுல அந்த குடும்பத்திலிருந்து உருவான ஒரு துஷ்ட சக்தியால அதே குடும்பத்தில் இருக்கிற சில நல்ல மனிதர்களின் உயிருக்கு ஆபத்து. அவர்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த காட்டு வழி பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். வாங்க போலாம்.